உங்க கால்ல விழுந்து கேக்குறேன் மேடம், என்ன விட்டுடுங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன நம்புங்க. யாரை சார் பார்க்கணும்? எஸ்ஐ மேடம் பார்க்கணும். இந்த ஃபோட்டோஸ்லாம் அவங்க கிட்ட கொடுக்கணும். மேடம் உள்ள ஒரு குற்றவாளியை விசாரிச்சுட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டாடி வாங்க டாடி, அஜமா பார்க்கலாம். உள்ளெல்லாம் போக கூடாது. ஏன் சார் குழந்தையெல்லாம் இங்க கூட்டிட்டு வரீங்க? அவங்க இவனோட ஸ்கூல் ஆயா மேடம். இல்ல மேடம், உண்மையை சொல்லடி. எனக்கு ஒண்ணும் தெரியாது மேடம். உண்மையை சொல்ற வரைக்கும் உன்னை விட மாட்டேன். பண்ணல மேடம். ஏய் எந்திரடி, என்னாச்சு உனக்கு? உள்ளெல்லாம் போக முடியாது சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். இல்ல டாடி, நான் இப்பவே அஜமாவை பார்க்கணும். வாங்க போலாம். மேடம் பையன் அடம் பிடிக்கிறான், கொஞ்சம் ப்ளீஸ். சரி போய் ஏட்டையாவை பாருங்க, போங்க. சரி மேடம். ஐயோ மேடம் ஒண்ணுமே இல்ல. செத்துக்கிட்டு தொலைஞ்சிட போறா. முதல்ல ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போங்க. இவா பிடி பிடி, சீக்கிரம் சீக்கிரம். கௌதம், ஏதோ ஹாஸ்பிடலுக்கு போலான்னு சொன்ன, இப்போ மார்ச்சரிக்கு கூட்டிட்டு வந்திருக்க. கால் வந்தது பிரியா. என்ன? இந்த இடத்துல அஞ்சலி மாதிரி ஒரு 5 வயசு குழந்தை இருக்க. கௌதம், அவங்க கால் பண்ணி சொன்னா நீயும் அதை நம்பி பைத்தியக்காரத்தனமா இங்க வந்து பாப்பியா? நம்ம குழந்தை இங்க இருக்குமா? சொல்லு, என் குழந்தை இங்க இருக்குமா? இருக்காது, நிச்சயமா இருக்காது. நம்ம அஞ்சலி வேற எங்கேயாவது இருப்பா, கண்டிப்பா பத்திரமா இருப்பா. கௌதம் ப்ளீஸ், கௌதம் வா கௌதம், போயிடலாம். எனக்கு மட்டும் என்ன இங்க வரது விருப்பமா? மனசை ஏத்துக்க மாட்டேங்குது, பதறுது, கையெல்லாம் நடுங்குது. இங்க இருக்கிறது நம்ம அஞ்சலி வயசுல இருக்க ஏதோ ஒரு குழந்தை தான். யாரோ யாரோ அஞ்சலியா இருக்க மாட்டா. நம்ம அஞ்சலியாவே இருக்காது, இருக்காது. அப்புறம் ஏன் கௌதம் இங்க வந்தோம்? வேற வழி, அறிவு கட்டம் முட்டம். குழந்தை பொறுப்பா பார்த்துட்டு இருந்தா இங்க வந்துருப்போமா? ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்றாங்க, மார்ச்சல்ல ஒரு குழந்தை இருக்கு, அதை பார்த்துட்டு சொல்லுங்கன்னு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன் குழந்தை எதுக்கு இங்க வரணும்? இங்க பார்த்துதான் ஆகணும். வா. இல்ல கௌதம், எனக்கு அந்த தைரியம் இல்ல. இங்க நான் எங்க பார்த்தாலும் என் கண்ணுக்கு அஞ்சலியா தான் தெரியறா. நான் தான் அவளை தொலைச்சிட்டேன், நான் தான் அவளை தொலைச்சிட்டேன். இந்த இடத்துக்கெல்லாம் வந்து அஞ்சலியை தேடுவேன்னு நினைச்சு பார்க்கல கௌதம். சார், நீங்க தான் பாடி பார்க்க வந்ததா? சீக்கிரம் வந்து பாத்துருங்க சார், டைம் ஆகுது. பாருங்க சார், முகத்தை பாருங்க, உங்க குழந்தையான்னு பாருங்க. உங்க குழந்தையா சார் இது? நல்லா பார்த்து சொல்லுங்க சார். மா, நீங்க பார்த்து சொல்லுங்கம்மா. இது உங்க குழந்தை இல்லையா? நீ பண்ண முட்டாள்தனத்தினால என்ன நடந்திருக்கு பாத்தியா? கௌதம்,
அவ எப்ப ஸ்கூலுக்கு போறா, அவ எப்ப ஸ்கூல்ல இருந்து வரா, ஒரு அம்மா மாதிரி அவளை பார்த்துட்டு இருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா சொல்லு? சாரி கௌதம். வாய மூடு, பத்திக்கிட்டு வருது. அஞ்சலி மட்டும் கிடைக்கல. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலாமா வேணாமா? டேய் என்னடா உட்கார்ந்துட்டு இருக்க? எப்படி ஸ்கூலுக்கு கட்டடிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா? போங்க மம்மி, அந்த மாதிரி இல்லாம எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல. டேய் அன்னைக்கு நீயும் உன் அப்பா வந்தா அஞ்சம்மாவை பார்க்க போனீங்களே, எங்கம்மா? அதுக்குள்ளதான் அஞ்சம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டாங்க. அதுக்கு அஞ்சம்மாவை பார்க்குற வரைக்கும் நான் சாப்பிடாம இருக்க போறேன். என்னது? நீதி நேர்மைய நல்லாட்டு போறேன். நீதி நேர்மைய நிலநாட்ட போறியா? பின்ன என்னவா? தப்பே பண்ணாத அஞ்சம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸ்கூல்ல இருந்து தனியா வந்த அஞ்சலிய கடத்திருக்காங்க. நாட்டுல பெண்களுக்கு ஃப்ரீடமே இல்லம்மா. மம்மி இத மாத்தணும். அப்படியா? அப்படிதான். அப்ப நீ நல்லா படிக்கணும். அப்பதான் நீ பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகி நீதி நேர்மையால நிலநாட்ட முடியும். Ragavan, stay in the prizes. Top dollar curry lils, a Kenneton. You ready? Come on, yeah, let's go. கதை சாத்ரா. கண்ணாடியாமே இந்த எடுத்துக்கோ. என்ன கண்ணில் டிராப்ஸ் போடணுமா? ஏய் நான் நக்கலா? ஏற்கனவே கண்ணு பெருசு, இப்ப அதை விரிச்சு வேற வச்சிருக்கேன். இங்க நோண்டா பார்க்கலாம். டேய் என்னடா இனிமே நல்லா படிப்பியா? இனிமே நல்லா படிச்சு 100க்கு 100 வாங்கினா நீ என்ன பண்ணுவ மம்மி? ஹே நீ மட்டும் 100 out of 100 வாங்கிட்ட, நான் என்னடா இந்த ஊரே உன்னை பாராட்டும். உங்க டாடி மாதிரியே உன்னையும் எல்லாரும் எஜமா எஜமான்னு கை எடுத்து கும்பிடுவாங்க. காலடி மண்ணெடுத்து நெத்தியில பொட்டு வச்சோம். நிஜமா அவர் சொல்லுக்குத்தான் நாங்க தினம் கட்டுப்பட்டோம். உங்களைத்தான் நம்புகின்ற பூமி இனி எங்களுக்கு நல்ல வழிக்காமே. உங்களைத்தான் நம்புகின்ற பூமி இனி எங்களுக்கு நல்ல வழிக்காமே. அஸ்வந்த் மம்மி சொல்லுடா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி நல்ல ஸ்டூடெண்ட்னு பேர் வாங்குவியா? கொஞ்சம் கஷ்டம் தான் மம்மி, ஆனா முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். முயற்சி பண்ணா கண்டிப்பா முடியும்டா. ஃபர்ஸ்ட் ரேங்க் என்ன, நீ கிளாஸ் லீடரா கூட ஆயிடலாம். லீடரா? ஆமா, கிளாஸுக்கே தலைவன். You mean தலை?
இந்த வெற்றி கிட்ட வராதா விளையாடு மங்காத்தா விடமாட்டா எங்காத்தா வெளி விஷம் போடாட்டா இந்த வெற்றி கிட்ட வராதா. டேய் கற்பனை பண்ணதெல்லாம் போதும்டா. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, வா கிளம்பலாம். ஒரு நிமிஷம். இந்த 2 வெள்ள ஏதாவது ஒன்று தொடங்க. எதுக்கு? தொடுங்க மாமி, அப்புறம் சொல்றேன். தொடு மாமி சொல்றேன். இது என்ன மாமி, நான் யோசிக்கிற மாதிரியே நீங்களும் யோசிக்கிறீங்க. என்னடா சொல்ற? படிச்சு பெரிய ஆள் ஆகுதோட நடிச்சு பெரிய ஆள் ஆகலான்னு நினைச்சேன். நீங்களும் அதே நினைச்சிருக்கீங்க. டேய் எஸ் மம்மி. ஆட்டமா பாட்டமா பாத்துக்கோ வேஷம் ஆரம்பம் கூட்டமா கும்பலா சேர்ந்துக்கோ போடுதம் ஸ்கூலுக்கு போணும். ஏய் சந்தோஷ், ஏய் இங்க வா. அது யாரு? அந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு கேட்டேன். தெரியாது. நல்லா பார்த்து சொல்லு. இது யாருன்னு தெரியல உனக்கு? தெரியல மேடம். இப்ப சொல்லு. அந்த போட்டோல இருக்கிறது உன் புருஷன் தானே? ஒழுங்கு மரியாதையா நீயா உண்மையை சொல்லிடு, இல்ல நான் சொல்ல வைப்பேன். மேடம் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது மேடம். 10 எண்றதுக்குள்ள உண்மையை சொல்றேன். ஏய் என்றி 1 2 வேணா, என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. 9 சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. கத்திய போடு. மேடம் ஸ்டாப் இட். என்ன பிரின்சிபால் மேடம், நானே உங்களை கூப்பிடுறேன்னு சொன்னேன். அதுக்குள்ள நீங்க என்ன இங்க? எங்க ஸ்டாஃப் மேல கைய வைக்கிறதுக்கு உங்களுக்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தது? மேடம், அவதான் குழந்தைய ஒரு நாள் கூட்டிட்டு போயிருக்கா. கடைசியா குழந்தை கூட இருந்தது அவதான். அதுக்கு நான் கூட தான் அன்னைக்கு உங்க குழந்தைய பார்த்தேன். So do I become a culprit? மேடம், அப்படியெல்லாம் விசாரிச்சாதான் நிறைய உண்மைகள் வெளியே வரும். நீங்க வீணா வந்து போலீஸ் விசாரணையில குறுக்கிடாதீங்க. ப்ளீஸ் மேடம், என் குழந்தைய சீக்கிரம் கண்டுபிடிக்க தான் அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க இதுல இன்வால்வ் ஆகாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், அவங்க எங்க ஸ்கூல் ஸ்டாஃப், எங்க இன்ஸ்டிடியூஷனுக்காக வேலை செய்றவங்க. அவங்க மேல நீங்க கைய வைக்கிறது எங்க ஸ்கூலுக்கு இருக்கிற ரெப்யூட்டேஷனை பாதிக்கும். முதல்ல அவங்கள வெளியே விட சொல்லுங்க. மேடம், உணர்ச்சி வசப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ எல்லா உண்மையும் சொல்லிடுவா. அவ யாருன்னு நான் ஆதாரத்தோட உங்களுக்கு காட்டுறேன். இந்தாங்க இன்ஸ்பெக்டர், இத படிச்சு பாருங்க. இது குழந்தை காணாம போறதுக்கு முன்னாடி அவ கைப்பட எழுதின லெட்டர். கொஞ்சம் படிச்சு பாருங்க. டாடி, என்னை எங்க இருந்தோ வாங்கிட்டு வந்து வளர்த்தீங்க. உங்க பொண்ணு மாதிரியே என்ன பாத்துக்கிட்டீங்க. என்ன ஸ்கூல்ல சேர்த்தீங்க, படிக்க வச்சீங்க. நானும் இப்பவும் உங்க கூடவே இருந்துடலாம்னு நினைச்சேன். இப்போ நீங்களே என்னை
என்னை இந்த வீட்டை விட்டு ஹாஸ்டல்ல சேர்க்க போறீங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டாடி. நீங்களே இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை டாடி. மம்மிக்கும் என்ன பிடிக்கல, பாட்டிக்கும் என்ன பிடிக்கல, காவியாக்கும் என்ன பிடிக்கல, இப்போ உங்களுக்கும் என்ன பிடிக்கல. நான் இருக்கிறதுனால தானே உங்களுக்கு கஷ்டம். நான் எங்கேயாவது போயிடுறேன் டாடி. அது உங்க குழந்தையோட கையெழுத்து தானா? ஆமா மேடம், என் குழந்தை மனசுல இவ்வளவு கஷ்டம் இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த கஷ்டத்துக்கு காரணம் நீங்களும் உங்க வைஃபும் தான் மிஸ்டர் கௌதம். மேடம், ஒரு அனாத குழந்தையை எடுத்துட்டு வந்து இவங்க டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இல்ல மேடம், அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். பேசாதீங்க, அதுக்கான எவிடன்ஸே என்கிட்ட நிறைய இருக்கு. அதுவும் இவங்க அஞ்சலிய ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க. இவங்களால அந்த குழந்தை அனுபவிச்ச மென்டல் டார்ச்சர் எல்லாம். தீபா, அதை கொஞ்சம் எடுங்க. இதோ குழந்தை அவ மன உளைச்சலுக்கு காரணமா திரும்ப திரும்ப இவங்கள மட்டுமே சொல்லிருக்கா. எந்த தப்புமே செய்யாத எங்க ஸ்டாஃப் அஞ்சம்மாவை வெளியில விடுங்க. இவங்க மேல நெசசரி ஆக்ஷன் எடுங்க. இல்லனா எங்க ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் எக்ஸ் மினிஸ்டர் அவங்க மூலமா நான் மூவ் பண்ண வேண்டியது இருக்கும். வேணும்னா ஒரு லாயரோட வந்து லீகலா மூவ் பண்ணி பாருங்க. சரி, நான் என் லாயரோட வரேன். வாமா போவோம். தண்ணீர் 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 பிள்ளை தண்ணி கொடு, பிள்ளை தண்ணி கொடு, தண்ணி கொடு. இந்தாம்மா, இந்த அடைச்சு தண்ணி கொடு, தண்ணி கொடு. நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடே உனக்கு ஒத்துக்க மாட்டேங்க. நீ எல்லாம் ஒரு நல்ல வசதியான வீட்டில் வளர்ந்த குழந்தைன்னு நினைக்கிறேன். சொல்லுமா, உன் வீடு எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லு. நான் உன்னை அங்கேயே கொண்டு போய் பத்திரமா விட்டுடுறேன். வேணாம், நான் என் வீட்டுக்கு போக மாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. நீ இங்கே வந்து ஒரு நாள் ஆக போகுது. இந்நேரம் உங்கள் அப்பா அம்மா எப்படியெல்லாம் தேடிப்பாங்க தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இன்னும் எங்க அப்பா அம்மா தேட மாட்டாங்க. உன்ன மாதிரி ஒரு அழகான குழந்தை காணோம்னா எந்த தாய்தாமா தேடாம இருப்பா? அவங்க தான் என்ன பிக்கவே இல்லையே. என்ன கடையில வாங்கி தான் வளர்த்தாங்க. எங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது. எங்க பாட்டிக்கும் என்ன பிடிக்காது. இப்போ எங்க டாடிக்கும் என்ன பிடிக்கல. அதனாலதான் அவர் என்ன ஹாஸ்டல்ல சேர்க்க போறாரா. அதனாலதான் நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். யோ பாரியா, சின்ன குழந்தை, அவ மனசுல எவ்வளவு கஷ்டம் இருந்தா அப்பா அம்மாட்ட போமாட்டேன்னு சொல்லுவாவோ. கண்ணே, அழாதம்மா. உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லுமா, நானே பத்திரமா கொண்டு போய் விட்டுறேன். என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் போயிடுறேன். என்னம்மா இப்படி பேசுற? நான் அங்க போக மாட்டேன். ஹாஸ்டலுக்கும் போக மாட்டேன். நான் எங்கேயாவது ஓடி போயிடுவேன். நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ இங்கேயே இரு. எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. நான் உன்னை எங்கேயும் கொண்டு போய் விட மாட்டேன். போதுமா? நிஜமா? நிஜமா. நிறுத்து. அங்க பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் தூங்கிடுவாங்க. பிரச்சனையே இல்லாம குழந்தைய தூக்கிடலாம். எல்லாரும் தூங்கிட்டாங்க. இதுதான் சரியான நேரம். சத்தம் இல்லாம போய் குழந்தைய தூக்கிட்டு வந்துரு.
ஐயோ மம்மி என்னங்க ஐயோ யாரோ குழந்தை தூக்கிட்டு போறாங்க நீங்க எழுந்திருங்க நில்லு யோ எதுக்கியா ஓடுறீங்க? ஐயா ஆட்டோல குழந்தைய கடத்திட்டு போறாங்க ஐயா. எந்த குழந்தையா? ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க இப்பதான் இந்த ஆட்டோல கடத்திட்டு போறாங்க. இதா பாரு, இதுவா பாரு. ஆமையா ஆமையா இந்த பாப்பா தான் ஐயா. கொஞ்சம் சீக்கிரம் போ, சீக்கிரம் போ.